திருச்சபையே மணமகள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். திருச்சபையே மணமகள். இயேசு கிறிஸ்து இப்போ திடீர்னு வர்றார்னா எப்படி வருவார்? ஏற்கனவே அவர் மணுமகனாய் வந்தார். பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்து நம்ம எல்லாம் மீட்டு கொண்டார். இனிமே அவர் மணுமகனாய் வரமாட்டார், மணமகனாய் வருவார். எதற்கு? திருச்சபை என்னும் மணவாட்டியே மணமகளை மணந்து கொள்வதற்காக. அதை தான் அங்கே பவுலடியார் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கின்ற பொழுது, கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கு, கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே, உங்களுக்கு மறைவுடலாகிய திருச்சபை, நாம் தான் திருச்சபை, நாம் தான் சபை, நம்ம தான் சர்ச், நம்ம தான் ஆலயம். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். கிறிஸ்துவுக்கு நமக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. நாமெல்லாம் யாருக்கு மணமகள்? கிறிஸ்துவுக்கு மணமகள். கிறிஸ்து என்னும் மணமகனுக்கு மணமகள். நாம் அவரை தான் மனம் புரிய வேண்டும். நாம் அவரோடு தான் வாழ வேண்டும். ஆகவே அவருக்கு என்ன ஒரு வைராக்கியம்னா, அப்படி கிறிஸ்து வருகின்ற பொழுது, மணமகனாகிய கிறிஸ்து மேகங்கள் மீது வருகின்ற பொழுது, மணமகளாகிய உங்களுக்கு கொண்டு அவருக்கு முன்னாடி நிறுத்துறப்ப எப்படி நிறுத்தணும்? கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அத்தகைய வைராக்கியம் பவுலடியார் மத்தியிலே ஏற்படுகிறது. ஆகவே சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் கடமையிலும் நடையிலும் உடையிலும் பார்வையிலும் ஆவியிலும் ஆன்மாவிலும் சரீரத்திலும் பரிசுத்தமாய் வாழ்வோம், பரிசுத்தை பிரசவிப்போம், பரிசுத்தில் நிலைத்திருப்போம். நாம் அப்படி வாழுகின்ற பொழுது ஆண்டுடைய பார்வையிலே நாம் கற்புள்ள கன்னி என அவருக்கு ஏற்ற மணமகளாய் மாற முடியும். இயேசு கிறிஸ்து எப்பொழுது வந்தாலும், மணமகனாய் எப்பொழுது வந்தாலும் அவருக்குரிய மணவாட்டியாய் நாம் மாற்றப்படுவோம், அவரை மனம் புரிவோம். இத்தகைய வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.